friends, welcome to my video. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் கோலா உருண்டை குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், கல்பாசி, சோம்பு, மிளகு, கசகசா, வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு முட்டை, கொத்தமல்லி, தேங்காய், பொட்டுக்கடலை பவுடர் பண்ணி வச்சிருக்கேன்னா தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், எண்ணெய், ஒரு வானல் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி, நம்ம எடுத்து வச்சுக்கிற பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வதக்கின மசாலாவை ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். தேங்காய், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ நம்ம மசாலாவை நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நைஸாக வானல் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மசாலா போட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மசாலா வைங்க. லைட்டாக வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பு ஸ்லோவில் வச்சு மூடி வைக்கலாம். ஒரு 15 நிமிஷம் கொதிக்கிட்டோம். பாருங்கள், இப்போ நம்ம மசாலா கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம். அது கூடவே சிக்கன் சேர்த்துக்க போகிறோம். பாதி வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் கடலை மாவு, உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஊட பிடிச்சிக்கலாம் வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம் வாங்க. குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இதை ஒன்றுன்னா சேர்த்துக்கலாம். மெதுவாக சேர்த்துக்கோங்க. லேசாக நல்லா ஊற்றி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா தட்டு போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த சிக்கன் கோலா உருண்டை குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். கரெக்டாக
நல்லா சுடு சுடு சூப்பராக வந்திருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.